மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் வீசிய புழுதி புயலால் ராட்சத இரும்பு பலகை விழுந்ததில் 14 பேர் உயிரிழந்தனர். கடும் வெப்பத்திற்கு நடுவே மும்பை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் மாலை திடீரென கருமேகங்கள் கூடி இருள் சூழ்ந்து காட்சியளித்தது. தொடர்ந்து கனமழை பெய்ய ஆரம்பித்த நிலையில் திடீரென புழுதி புயல் வீசியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். பாந்த்ரா, தாராவி ஆகிய பகுதிகளில் புழுதி புயலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. புழுதி புயலால் சிறிது நேரம் மும்பை விமான நிலையம் மூடப்பட்ட நிலையில் 15 விமானங்கள் பிற விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. கத்கோப்பர் பகுதியில் 100 அடி உயரத்திலான ராட்சத இரும்பு விளம்பர பலகை அருகில் உள்ள பெட்ரோல் பங்க் மீது விழுந்த காட்சிகள் நிலைமையின் வீரியத்தை உணர்த்தின. இதில் சிக்கி 14 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயமடைந்தனர். விபத்து நடைபெற்ற இடத்தை நேரில் பார்வையிட்ட மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். இதனிடையே விளம்பர பதாகை அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டது என்பது தெரியவந்துள்ளதாகவும் இது தொடர்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதுபோன்று ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பதாகைகளை கண்டறிந்து அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். திங்களன்று நடைபெற்ற 4ஆம் கட்ட தேர்தலில் 67.25 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இது முந்தைய கட்ட தேர்தல்களை காட்டிலும் சற்று அதிகமாகும். மக்களவைத் தேர்தலின் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு திங்களன்று நடைபெற்றது. மொத்தம் 96 மக்களவைத் தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் இரவு 11:45 மணி வரை கிடைத்த தகவலின்படி 67.25 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முந்தைய 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற வாக்குப்பதிவினை ஒப்பிட்டு பார்த்தால் தற்போது 1.74 விழுக்காடு வாக்குகள் அதிகமாக பதிவாகியுள்ளது. குறிப்பாக மேற்குவங்க மாநிலத்தில் 78.44 விழுக்காடும், ஆந்திர மாநிலத்தில் 78.25 விழுக்காடும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதல் கட்ட தேர்தலில் 66.14 விழுக்காடு வாக்குகளும், 2ஆம் கட்ட தேர்தலில் 66.71 விழுக்காடு வாக்குகளும், 3ஆம் கட்ட தேர்தலில் 65.68 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகியிருந்தன. அந்த வகையில் 4ஆம் கட்டத்தில் வாக்குப்பதிவு விழுக்காடு அதிகரிக்கவே செய்துள்ளது. காஷ்மீர் ஸ்ரீநகரில் 25 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகபட்ச வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. ஆந்திர பிரதேசம், தெலங்கானா உள்ளிட்ட 9 மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் ஸ்ரீநகர் உட்பட 96 தொகுதிகளில் 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்று முடிந்தது. நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. அதில் 62.87 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் ஸ்ரீநகர் மக்களவைத் தொகுதியில் கடந்த 25 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகபட்ச வாக்குப்பதிவு நிகழ்ந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அங்குள்ள 2135 வாக்குச்சாவடிகளில் இரவு 8 மணி நிலவரப்படி 36.58 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் 14.43 விழுக்காடு வாக்குகள் மட்டுமே பதிவாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் பீகார் மாநில முன்னாள் துணை முதலமைச்சருமான சுஷில் மோடி காலமானார். அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பீகார் முன்னாள் துணை முதலமைச்சர் சுஷில்குமார் மோடி டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை காலமானார். சுஷில்குமார் மோடியின் இறுதிச் சடங்குகள் பாட்னாவில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கிய சுஷில்குமார் மோடி உடல்நலக்குறைவு காரணமாக மக்களவைத் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடவில்லை. கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரையிலும், 2017ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரையிலும் பீகார் துணை முதலமைச்சராக பணியாற்றிய சுஷில்குமார் மோடி மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினராகவும் செயலாற்றிய பெருமைக்குரியவர். சுஷில்குமார் மோடியின் மறைவு ஈடு செய்ய இயலா இழப்பு என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பீகார் மாநில நிதிஷ்குமார், மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி உள்ளிட்ட பலரும் சுஷில் மோடியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். நீலகிரி கூடலூர் கேரளா நெடுஞ்சாலையில் தடுப்புச் சுவரை கடக்க முடியாமல் தவித்த குட்டி யானையை பத்திரமாக மேலே ஏற்றி அழைத்துச் சென்ற தாய் யானையின் செயல் பார்ப்போரை மனமுருகச் செய்தது.
காட்டு யானை கூட்டம் ஒன்று கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் செல்லும் சாலையை கடந்து வனப்பகுதிக்குள் செல்ல முயன்றது. அப்போது கூட்டத்தில் இருந்த குட்டி யானை ஒன்று சாலையோரத்தில் இருந்த தடுப்பை கடக்க முடியாமல் தவித்தது. அந்நேரம் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் குட்டி யானை தடுப்பை தாண்டி செல்லும் வரை காத்திருந்தனர். ஒரு கட்டத்தில் தாய் யானை தனது தும்பிக்கையால் குட்டி யானையை தூக்கி தடுப்பின் மேல் ஏற்றிவிட்டு வனப்பகுதிக்குள் அழைத்துச் சென்றது. இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. சென்னையில் செல்லப்பிராணிகளை வளர்க்க உரிமம் கோரி 3 நாட்களில் 2300 நபர்கள் விண்ணப்பித்திருப்பதாக சென்னை மாநகராட்சி கூறியுள்ளது. சென்னை 1000 விளக்கு பகுதியில் ராட்வைலர் நாய் 5 வயது குழந்தையை கடித்ததில் அக்குழந்தை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதையடுத்து செல்லப்பிராணிகள் வளர்க்கும் நபர்கள் முறையாக உரிமம் பெற்றிருக்க வேண்டும் என மாநகராட்சி அறிவுறுத்தியது. ஏற்கனவே உரிமம் பெறும் நடைமுறை இருந்தாலும் ஒரு சிலர் முறையாக உரிமம் பெறாமல் இருப்பதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் கூறியிருந்தார். முறையான உரிமம் பெற்றிருக்க வேண்டும், செல்லப்பிராணிகள் வளர்ப்பதற்கு ஏதுவான இடம் இருக்க வேண்டும் போன்ற அறிவுறுத்தல்கள் வெளியிடப்பட்டன. இதனையடுத்து செல்லப்பிராணிகளை வளர்ப்பதற்கு 3 நாட்களில் 2300 நபர்கள் விண்ணப்பம் செய்திருப்பதாக சென்னை மாநகராட்சி கூறியுள்ளது. மாநகராட்சியில் உள்ள 15 மண்டலங்களிலும் அனுமதி உரிய முறையில் பரிசீலிக்கப்படும் என மாநகராட்சி கூறியுள்ளது. காசா பகுதியில் உள்ள ரஃபா நகர் மீது இஸ்ரேல் ராணுவம் படையெடுப்பதற்கு ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவ் காலண்ட் சுமார் 900 ராணுவ வீரர்களின் தாய்மார்கள் எழுதியுள்ள கடிதத்தில் ரஃபா நகரில் தரைவழி தாக்குதல் நடத்தப்போவதாக இஸ்ரேல் அரசு பல மாதங்களாக எச்சரித்து வருவதாகவும், இதன் காரணமாக அத்தகைய தாக்குதலுக்கு ஹமாஸ் படையினர் முழு ஆயத்த நிலையில் இருப்பார்கள் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் நகருக்குள் நுழையும் ராணுவ வீரர்களை கொன்று குவிக்க ஹமாஸ் படையினர் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருப்பார்கள் என்றும், தங்களது மகன்களை அங்கு அனுப்புவது மரணப்பொறிக்குள் சிக்க வைப்பது போல உள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே இந்த போரால் தங்கள் மகன்கள் உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் களைத்து போய்விட்டதால் ரஃபா நகருக்குள் அனுப்புவது போன்ற கண்மூடித்தனமான செயல் இருக்க முடியாது என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். தெற்கு ஆஸ்திரேலியாவில் சமூக ஊடகம் பயன்படுத்த சிறுவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நவீன உலகில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தாதவர்களே இல்லை என்ற அளவுக்கு அது முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம், மன வளர்ச்சிக்கு சமூக ஊடகங்கள் பெரும் தீங்கு விளைவிக்கிறது. எனவே முதல் முறையாக தெற்கு ஆஸ்திரேலியா மாகாணத்தில் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்த தடை விதித்து முதல் மந்திரி பீட்டர் மலினஸ்காஸ் அறிவித்துள்ளார். அதன்படி சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த பெற்றோரின் ஒப்புதல் அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான நடைமுறையை ஆராய உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி தலைமையிலான ஒரு குழுவையும் அரசாங்கம் நியமித்துள்ளது. இந்த அறிவிப்புக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஐபிஎல் தொடரில் நேற்று நடைபெற இருந்த குஜராத் கொல்கத்தா இடையிலான ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. அனல் பறக்க நடந்து வரும் நடப்பு ஐபிஎல் தொடர் தற்போது இறுதிக் கட்டத்தை எட்டியுள்ளது. இதில் அகமதாபாத்தில் நேற்று நடைபெற இருந்த 63வது லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் விளையாட இருந்தன. ஆட்டம் இரவு 7:30 மணிக்கு தொடங்கி இருந்த நிலையில் மாலை முதலே அகமதாபாத்தில் கனமழை பொழிந்தது. இதனால் போட்டி கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கப்பட்டது. இந்த ஆட்டம் கைவிடப்பட்டதன் காரணமாக முன்னாள் சாம்பியனான குஜராத் அணி நடப்பு சீசனில் பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்து 3வது அணியாக வெளியேறியது. குஜராத் அணி 13 போட்டிகளில் விளையாடி 11 புள்ளிகள் மட்டுமே எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விராட் கோலி மீண்டும் பெங்களூரு அணியின் தலைவராக நியமிக்கப்பட வேண்டும் என இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் தெரிவித்துள்ளார். நடப்பு ஐபிஎல் தொடரில் முதல் பாதி ஆட்டங்களில் சரிவர விளையாடாத பெங்களூரு அணி பிற்பாதி ஆட்டங்களில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி கடைசி ஆட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதால் பிளே ஆஃப் வாய்ப்பு என்ற நிலைக்கு வந்திருக்கிறது. கடைசி ஆட்டத்தில் தனது சொந்த மைதானத்தில் சென்னை அணியை எதிர்கொள்கிறது பெங்களூரு. இந்நிலையில் இந்த போட்டியில் தோற்றால் தொடரை விட்டு பெங்களூரு அணி வெளியேறும். அவ்வாறு நடந்தால் அடுத்த ஐபிஎல் தொடரில் இந்தியர் ஒருவரை பெங்களூரு அணிக்கு தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஹர்பஜன் சிங் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக விராட் கோலியை அணியின் தலைவராக மீண்டும் பார்க்க விரும்புவதாகவும், சென்னை அணியில் தோனி எப்படி சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்துகிறாரோ அதுபோல பெங்களூரு அணிக்கு கோலியை சிறப்பான தாக்கத்தை தர இயலும் என்றும் அவர் கூறினார். வேட்டையின் படத்தில் ரஜினி தொடர்புடைய காட்சிகள் முழுவதும் படமாக்கப்பட்டு விட்டதாக படக்குழு அறிவித்துள்ளது.
ரஜினிகாந்த் தற்போது தனது 170வது படமான வேட்டையின் படத்தில் நடித்து வருகிறார். லைகா நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தை ஜேபீம் பட இயக்குநர் தாசே ஞானவேல் இயக்கி வருகிறார். இந்த படம் வருகிற அக்டோபர் மாதம் வெளியாக உள்ளது. இந்த படத்தின் படப்பிடிப்பு கேரளாவில் தொடங்கி சென்னை, மும்பை, நெல்லை என பல்வேறு பகுதிகளில் நடந்தன. இதனிடையே மும்பையில் படப்பிடிப்பின் போது ரஜினி, அமிதாப் பச்சன் ஆகியோர் இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது. இந்நிலையில் இந்த படத்தில் ரஜினி தொடர்புடைய காட்சிகள் படமாக்கப்பட்டு முடிந்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதையடுத்து ரஜினியின் 171வது படமான கூலி படத்தின் படப்பிடிப்பு ஜூன் மாதத்தில் தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட ராகுல் காந்தியிடம் அவரது திருமணம் குறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். உத்தரப்பிரதேச மாநிலம் ராய்பரேலி மக்களவைத் தொகுதியில் ராகுல் காந்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளுக்காக நாடு முழுவதும் தான் வாக்கு சேகரித்து வருவதாக கூறினார். ஆனால் ராய்பரேலி தொகுதியில் தனக்காக தனது ரத்தத்தையும் வியர்வையும் கொடுக்கும் சகோதரிக்கு நன்றி கூறிக்கொள்வதாக குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்ட பிரியங்கா காந்தி முதலில் மக்களின் கேள்விக்கு பதில் அளிக்குமாறு கூறினார். அப்போது என்ன கேள்வி, என்ன சவால் என்ற ராகுல் காந்தியிடம் எப்போது திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் என மக்கள் கேள்வி எழுப்பினர். இதை கேட்ட ராகுல் காந்தி விரைவில் திருமணம் நடக்கும் என புன்னகைத்தபடி கூறி சென்றார். क्या सवाल है? अब जल्दी करनी पड़ेगी. ஆழ்கடத்தல் வழக்கில் கைதான கர்நாடக எம்எல்ஏ ரேவண்ணாவுக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ ரேவண்ணா மற்றும் அவரது மகனும் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணா ஆகியோர் மீதான பாலியல் புகார் கர்நாடகாவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணா தலைமறைவாகி இருக்கும் நிலையில் ஆழ்கடத்தல் வழக்கில் கடந்த 4ஆம் தேதி ரேவண்ணா கைது செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து ஜாமீன் கோரி அவர் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. ஹைதராபாத்தில் ஹிஜாபை கழற்றி அடையாளத்தை சரிபார்த்த பாஜக வேட்பாளர் மாதவி லதா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தெலங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட 10 மாநிலங்களில் பரவியிருக்கும் 96 தொகுதிகளுக்கு திங்களன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் ஹைதராபாத் தொகுதி எம்பியும் ஏஐஎம்ஐஎம் கட்சி தலைவருமான அசாதுதீன் ஓவைசியை எதிர்த்து பாஜக சார்பில் மாதவி லதா களமிறக்கப்பட்டுள்ளார். அப்போது ஹைதராபாத் தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி ஒன்றில் பாஜக வேட்பாளர் மாதவி லதா சென்று வாக்களிக்க வந்த இஸ்லாமிய பெண்களிடம் ஹிஜாபை கழற்றச் சொல்லியும் அவர்களது அடையாள அட்டையை வாங்கியும் விவரங்களை சரிபார்த்தார். இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவின. இந்நிலையில் வாக்காளர்களுக்கு இடையூறு செய்ததாக கூறி மாதவி லதா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சமூக வலைதளத்தில் தெரிவித்திருக்கிறார். ஆந்திராவில் வாக்குச்சாவடியில் வாக்காளர் ஒருவரை தாக்கிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். குண்டூர் மாவட்டம் தெனாலியில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் வாக்காளர்கள் வாக்களிக்க வரிசையில் காத்திருந்தனர். அப்போது அந்த தொகுதி எம்எல்ஏவும் தற்போதைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளருமான சிவக்குமார் வரிசையில் நிற்காமல் வாக்களிக்க சென்றுள்ளார். உடனடியாக அங்கிருந்த வாக்காளர் ஒருவர் இதனை தட்டி கேட்டதற்கு ஆத்திரமடைந்த எம்எல்ஏ சிவக்குமார் அந்த நபரை கன்னத்தில் அறைந்தார். உடனடியாக அந்த நபரும் எம்எல்ஏ சிவக்குமாரை தாக்கியதால் பதற்றமான சூழல் நிலவியது. வாக்குச்சாவடியில் இருந்தவர்கள் இருவரையும் தடுத்து நிறுத்தி சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் எப்படி வழங்கப்பட்டது என்பது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் விளக்கமளித்திருக்கிறது. அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டு முன்னாள் முதலமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் பதவிக்கு வந்தனர். பின்னர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுக்குழு ஒப்புதலோடு பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்தார். இந்த நிலையில் கட்சியின் பெயர், கொடி மற்றும் சின்னத்தை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மக்களவைத் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு வந்த இந்த உத்தரவின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இரட்டை இலை சின்னத்தை வழங்கியதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலமாக ஜெயசிம்மன் என்பவர் எழுப்பிய கேள்விக்கு தலைமை தேர்தல் ஆணையம் விளக்கமளித்திருக்கிறது.
நாமக்கல் அருகே ஏரியில் நுங்கு வெட்டச் சென்றபோது பனை மரத்திலிருந்து கீழே விழுந்து உயிருக்கு போராடிய இளைஞரை 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். முருகன் கோயில் பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவர் தனது நண்பர் மனோஜுடன் சேர்ந்து பழையபாளையம் ஏரியின் நடுப்பகுதியில் உள்ள பனை மரத்தில் ஏறி நுங்கு வெட்டு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது 40 அடி உயரமுள்ள பனை மரத்தில் ஏறியபோது எதிர்பாராத விதமாக தவறி கீழே உள்ள முட்புதருக்குள் விழுந்திருக்கிறார். தகவல் அறிந்து சென்ற 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ஏரியின் நடுப்பகுதிக்கு சென்று முட்புதரில் உயிருக்கு போராடிய இளைஞரை மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். போதிய வசதிகள் இல்லாத நிலையிலும் ஏரியின் நடுவே சென்று முட்புதருக்குள் இடையே கிடந்த இளைஞரை மீட்ட ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். பிரபல திரைப்பட நடிகர் தனுஷ் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் வைப்பு நிதிக்காக 1 கோடி ரூபாயை வழங்கியுள்ளார். சங்கத்தின் தலைவர் நாசர், பொருளாளர் கார்த்தி, துணைத் தலைவர் பூச்சிமுருகன் ஆகியோரிடம் 1 கோடி ரூபாய் நிதியை தனுஷ் நன்கொடையாக வழங்கினார். நடிகர் சங்கத்தின் புதிய கட்டட பணிகளை தொடர்வதற்காக சங்கத்தின் வைப்பு நிதிக்காக தனது சொந்த நிதி 1 கோடி ரூபாயை தனுஷ் வழங்கியுள்ளார். நடிகர் சங்கத்தின் புதிய கட்டடத்துக்காக ஏற்கனவே நடிகர்கள் கமல்ஹாசன், விஜய், நெப்போலியன், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் 1 கோடி ரூபாயை நன்கொடையாக அள்ளிக் கொடுத்தனர். சிவகார்த்திகேயன் 50 லட்சம் ரூபாயை வழங்கியிருந்தார். இதன் தொடர்ச்சியாக நடிகர் தனுஷ் 1 கோடி ரூபாயை அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார், பாடகி சைந்தவி தம்பதி பிரிந்து வாழ உள்ளதாக அறிவித்துள்ளனர். ஜி.வி. பிரகாஷும் அவரது மனைவி சைந்தவியும் விவாகரத்து பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வந்தன. இந்நிலையில் இருவரும் தங்களது சமூக வலைதள பக்கங்களில் தங்களின் பிரிவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 11 வருட திருமண உறவிலிருந்து விலகுவதாக தெரிவித்திருக்கின்றனர். நண்பர்களும் ரசிகர்களும் இந்த நேரத்தில் தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையை மதிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர்கள் இந்த முடிவு தங்கள் இருவருக்கும் சிறந்ததாக அமையும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். காசாவில் நடப்பது இனப்படுகொலை என நாங்கள் கருதவில்லை என அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூறியுள்ளார். அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சலிவன் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், காசாவில் உள்ள அப்பாவி மக்களை பாதுகாக்க இஸ்ரேல் இன்னும் பல நடவடிக்கைகளை கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என்றார். காசாவில் நடப்பது இனப்படுகொலை என தாங்கள் கருதவில்லை என கூறிய அவர், ரஃபா நகர் மீதான தாக்குதல் குறித்து இஸ்ரேலிடம் பேசி வருவதாகவும் ரஃபா நகரின் இதய பகுதியில் தாக்குதல் நடத்துவது தவறாக முடியும் என அமெரிக்கா நினைப்பதாகவும் குறிப்பிட்டார். இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் காசா மற்றும் பாலஸ்தீனியர்களுக்கான அரசியல் திட்டத்தோடு ஒருங்கிணைத்ததாக இல்லாவிட்டால் இஸ்ரேல் எப்போதும் ஆபத்தில்தான் இருக்கும் எனவும் ஜேக் சலிவன் தெரிவித்தார். எனவே ராணுவ நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்த செயல் திட்டத்தோடு இணைத்து ஹமாஸை நிரந்தரமாக வீழ்த்துவதையும் காசா மற்றும் பாலஸ்தீனியர்களுக்கு நல்வாழ்வு அளிப்பதையும் உறுதி செய்வது தொடர்பாக இஸ்ரேலிடம் அமெரிக்கா தொடர்ந்து பேசி வருவதாகவும் தெரிவித்தார். பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளையிலிருந்து விலகுவதாக அந்த அறக்கட்டளையின் இணை தலைவரான மெலிண்டா கேட்ஸ் அறிவித்துள்ளார். மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனரான பில் கேட்ஸும் அவரது முன்னாள் மனைவி மெலிண்டா கேட்ஸும் சேர்ந்து 20 ஆண்டுகளுக்கு முன்னர் பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளையை தொடங்கினர். இந்த அறக்கட்டளை மக்கள் நல்வாழ்விற்கான பணிகளை மேற்கொண்டு வந்தது. கடந்த 20 ஆண்டுகளாக அந்த அறக்கட்டளை வறுமை மற்றும் நோய் ஒழிப்பிற்காக $50 பில்லியன் அமெரிக்க செலவிட்டுள்ளது. இந்த நிலையில் மெலிண்டா கேட்ஸ் அந்த அறக்கட்டளையிலிருந்து அடுத்த மாதம் 7ஆம் தேதியோடு விலகுவதாக அறிவித்துள்ளார். பில்கேட்ஸ் உடனான ஒப்பந்தத்தின்படி அறக்கட்டளையை விட்டு விலகும்போது தன்னிடம் $12.5 பில்லியன் அமெரிக்க கூடுதலாக இருக்கும் என அவர் தெரிவித்திருக்கிறார். மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளையை விட்டு விலகுவது வருத்தமளிப்பதாக பில்கேட்ஸ் கூறினார். 2021ஆம் ஆண்டில் பில்கேட்ஸும் மெலிண்டா கேட்ஸும் விவாகரத்து பெற்றனர். அதனையடுத்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளையிலிருந்து விலகியுள்ளார். இந்தோனேஷியாவில் பொழிந்து வரும் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 43 நபர்கள் உயிரிழந்தனர். கடந்த சில நாட்களாக பொழிந்து வரும் பருவமழையால் சுமத்ரா தீவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அந்த தீவின் மாராபி எரிமலையிலிருந்து மணல் மற்றும் குளிர்ந்த எரிமலை குழம்பு சரிந்து விழுந்ததில் ஆற்றில் உடைப்பு ஏற்பட்டது. இதில் 43 நபர்கள் உயிரிழந்தனர். மேலும் அப்பகுதியில் இருந்த 15 நபர்களை காணவில்லை. அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கான வீடுகள் மழை வெள்ளத்தில் மூழ்கின. 3100க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் அரசு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். லக்னோ அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து KL ராகுல் நீக்கப்பட உள்ளதாக வெளியான தகவலை அந்த அணியின் உதவி பயிற்சியாளர் லான்ஸ் க்ளூசனர் மறுத்துள்ளார். IPL தொடரில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் லக்னோ அணி படுதோல்வியடைந்தது.
போட்டிக்கு பிறகு லக்னோ அணியின் கேப்டன் KL ராகுலுடன் அந்த அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா மிகவும் ஆவேசத்துடன் பேசியது சர்ச்சையானது. இதனைத் தொடர்ந்து லக்னோ அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து KL ராகுல் நீக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. KL ராகுலே தானாக முன்வந்து கேப்டன் பதவியை துறக்க உள்ளதாகவும் கூறப்பட்டது. இந்த சூழலில் அந்த அணியின் உதவி பயிற்சியாளர் லான்ஸ் குளூசனர் அணியின் கேப்டன்சியில் மாற்றம் செய்வது குறித்த எந்த விவாதமும் நடைபெறவில்லை என தெரிவித்திருக்கிறார். KL ராகுல் மற்றும் சஞ்சீவ் கோயங்கா இடையேயான காரசார விவாதம் குறித்து பேசிய அவர், அது இரு கிரிக்கெட் விரும்பிகளிடையேயான ஆரோக்கியமான விவாதமாகவே தாங்கள் கருதுவதாகவும் கூறியுள்ளார். அதை தாங்கள் ஒரு பிரச்சனையாக கருதவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய சந்தையில் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் புதிய மாடல் கார் அறிமுகமான 8 நாட்களில் சுமார் 10,000 முன்பதிவினை கடந்துள்ளது. இந்தியாவின் முன்னணி மற்றும் மிகப்பெரிய கார் உற்பத்தி நிறுவனமான மாருதி சுசுகி 1983ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் கார்களை விற்பனை செய்து வருகிறது. இந்த நிறுவனத்தின் ஸ்விஃப்ட் மாடல் கார் வாகன பிரியர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. உலகளவில் இதன் முதல் ஜெனரேஷன் கடந்த 2004ஆம் ஆண்டு அறிமுகமானது. இந்நிலையில் கடந்த ஆண்டு இந்த காரின் 4வது ஜெனரேஷன் பிரிவியூ வெளியாகியிருந்தது. இந்த சூழலில் இந்தியாவில் தற்போது அறிமுகமாகியுள்ளது. இந்த காரின் அடிப்படை வேரியண்டின் விலை 6,49,000 ரூபாய் முதல் தொடங்குகிறது. இந்த காரை முன்பதிவு செய்ய 11,000 ரூபாய் தொகையை கட்டணமாக வாடிக்கையாளர்கள் செலுத்த வேண்டியுள்ளது. இந்த புதிய ஜெனரேஷன் ஸ்விஃப்ட் காரின் விலை முந்தைய ஜெனரேஷனை காட்டிலும் 25,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஆம் ஆத்மி என்ற குடும்பத்தை உடைக்க முடியாது என்று அக்கட்சியின் தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். மதுபான கொள்கை வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்த அவர் டெல்லி சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்தார். இதன் தொடர்ச்சியாக மாநகராட்சி கவுன்சிலர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி ஆட்சியை கவிழ்க்கும் நோக்கில் பாஜக தன்னை சிறையில் அடைத்ததாக குற்றம் சாட்டினார். இதனால் ஆம் ஆத்மியின் MLAக்கள், கவுன்சிலர்கள், தொண்டர்கள் உடைந்து போவார்கள் என்ற பாஜகவின் எண்ணம் தோற்றுவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் தனது கைதால் கட்சி மேலும் வலுவடைந்திருப்பதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்ட கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி என்ற குடும்பத்தை உடைக்க முடியாது என்று கூறினார். சிறைக்குள்ளே தாம் அவமதிக்கப்பட்டதாகவும் தனக்கான மருந்துகள் நிறுத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டிய அவர், வெளியிலிருந்து கட்சியினர் குரல் கொடுத்த பின்பே மருந்துகள் வழங்கப்பட்டதாக கெஜ்ரிவால் கூறினார். மேலும் தாம் அடைக்கப்பட்டிருந்த சிறையில் 2 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு பிரதமரும் 13 அதிகாரிகளும் தொடர்ந்து கண்காணித்து வந்ததாக அவர் குற்றம் சாட்டினார். பீகாரில் தனது சகோதரிக்கு பின்னால் நின்று முழக்கமிட்டு சொந்த கட்சி நிர்வாகியை லாலு பிரசாத் யாதவின் மகன் தேஜ் பிரதாப் யாதவ் தள்ளிவிட்ட காட்சி வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு ராஷ்டிரிய ஜனதா தளம் சார்பில் லாலுவின் மகள் மிஷா பாரதி பாட்னா தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் மிஷா பாரதிக்கு பின்னால் நின்றிருந்த கட்சி நிர்வாகி ஒருவர் முழக்கங்களை எழுப்பினார். அப்போது முன்னாள் அமைச்சரும் லாலுவின் மகனுமான தேஜ் பிரதாப் யாதவ் திடீரென அந்த நிர்வாகியை தள்ளிவிட்டு அப்புறப்படுத்தினார். அந்த நிர்வாகியுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். இந்த தருணத்தில் மிஷா பாரதி தனது சகோதரனை சமாதானப்படுத்தினார். டெல்லி முதலமைச்சரின் உதவியாளர் தன்னை தாக்கியதாக ஆம் ஆத்மி கட்சி MP ஸ்வாதி மலிவால் புகார் எழுப்பியிருக்கும் விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என்று தேசிய மகளிர் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. டெல்லி மகளிர் ஆணைய தலைவராக இருந்த ஸ்வாதி மலிவால் பின்னர் ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்து தற்போது அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினராக உள்ளார். இந்நிலையில் டெல்லி முதலமைச்சர் அலுவலகத்திற்கு தாம் சென்றபோது அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ்குமார் தன்னை தாக்கியதாக ஸ்வாதி மலிவால் புகார் தெரிவித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் கெஜ்ரிவாலின் இல்லத்திற்கு சென்று காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இந்த விவகாரத்தை தேசிய மகளிர் ஆணையமும் கையில் எடுத்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் நின்று உரிய நீதி பெற்றுத் தரப்படும் என்று ஆணையம் தெரிவித்திருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள பிபவ்குமார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனிச் செயலாளராக இருந்தவர். இவர் சட்டவிரோதமாக நியமிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அரசு பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு கெஜ்ரிவாலின் உதவியாளராக பணியாற்றுகிறார். ஆந்திராவில் OSR காங்கிரஸ் MLA வீடு முன்பு தாக்குதல் நடத்திய தெலுங்கு தேசம் கட்சியினர் மீது காவல்துறையினர் ரப்பர் குண்டுகளால் துப்பாக்கிச்சூடு நடத்தினர்.
ஆந்திராவில் உள்ள 175 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் 25 மக்களவைத் தொகுதிகளுக்கு ஒரே கட்ட தேர்தல் நடைபெற்றது. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு களமிறக்கப்பட்டனர். இருப்பினும் குண்டூர் மாவட்டம் நரசாரோபேட்டை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ கோபிரெட்டியின் வீடு மற்றும் வாகனங்களை தெலுங்கு தேசம் கட்சியினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இத்தாக்குதலில் ஈடுபட்டோர் மீது ரப்பர் குண்டுகளால் துப்பாக்கிச்சூடு நடத்தி காவல்துறை விரட்டியடித்தது. இதனால் அந்த பகுதி போர்க்களம் போல காட்சியளித்தது. தமிழகத்தைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் 2 மத்திய அரசு பணிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுரை சரக டிஐஜியாக இருந்த ரம்யா பாரதி மத்திய அரசு பணிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவர் விமான பாதுகாப்பு பிரிவில் நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல காஞ்சிபுரம் சரக டிஐஜியாக இருந்த பொன்னி மத்திய தொழிற் பாதுகாப்பு படை டிஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்துள்ளது. பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் காவல்துறையினர் கடந்த 4ஆம் தேதி தேனியில் கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கப்படுவதாக அவரது வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததைத் தொடர்ந்து சவுக்கு சங்கருக்கு உரிய மருத்துவ சிகிச்சை வழங்க உத்தரவிடப்பட்டது. மருத்துவ பரிசோதனையில் சவுக்கு சங்கருக்கு வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது தெரியவந்தது. கடந்த வாரம் அவருக்கு மாவுக்கட்டு போடப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் மாவுக்கட்டு போட கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். மாவுக்கட்டை மாற்றி பின் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்த சவுக்கு சங்கர் கோவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் தான் தனது கையை உடைத்ததாக கூறினார். கோவை சிறையில் தான் கொல்லப்படுவேன் என்றும் அவர் முழக்கமிட்டார். மருத்துவ சிகிச்சைக்கு பின் சவுக்கு சங்கர் மத்திய சிறைக்கு மீண்டும் கொண்டு செல்லப்பட்டார். பெண் காவலர்களை அவதூறாக பேசிய சவுக்கு சங்கரின் பேட்டிக்கு உடந்தையாக இருந்ததாக கைதான ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் நீதிமன்ற காவலில் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை பேட்டியெடுத்த யூடியூப் சேனல் நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரால்டையும் திருச்சி தனிப்படை காவலர்கள் கைது செய்தனர். தொடர்ந்து திருச்சிக்கு அழைத்து வரப்பட்ட அவர் திருச்சி கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் அப்போது ஆஜர்படுத்தப்பட்டார். விசாரணையின் போது காவல்துறை தரப்பு தாங்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதால் ஃபெலிக்ஸுக்கு எந்த தயவும் காட்டக்கூடாது என வலியுறுத்தினர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஃபெலிக்ஸ் ஜெரால்டை வரும் 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் பலத்த பாதுகாப்புடன் திருச்சி மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீருடன் குவியலாக ரசாயன நுரை வெளியேறி வருகிறது. அணைக்கு நீர்வரத்து 250 கனஅடியாக உள்ள நிலையில் அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் 570 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணையின் 4 மதகுகளில் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் அந்த பகுதியில் குவியலாக ரசாயன நுரை பொங்கி செல்கிறது. மழைக்காலங்களில் கெலவரப்பள்ளி அணைப்பகுதி மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் குவியலாக ரசாயன நுரை செல்வது வாடிக்கையாக உள்ள நிலையில் தற்போதும் நுரை பொங்கி செல்கிறது. இந்த ரசாயன நுரை காற்றில் பறந்து செல்வதால் அந்த பகுதியில் செல்லும் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர். அதேபோல் விவசாய தோட்டங்களும் பாதிப்புக்குள்ளாகி வருகிறது. கன்னியாகுமரியில் காணாமல் போன சிறுமியை கேரளாவிலிருந்து மீட்டுக் கொடுத்த காவல்துறையினருக்கு சிறுமியின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர். கன்னியாகுமரி கடற்கரை பகுதியில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சரஸ்வதி என்பவர் தனது குடும்பத்துடன் பாசிமாலை மற்றும் கைவினைப் பொருட்களை நடைபாதையில் வைத்து விற்பனை செய்து வந்துள்ளார். இவரது தங்கை மகளான 7 வயது சிறுமி சங்கீதா காணாமல் போகவே காவல்துறைக்கு விரைந்து தகவல் கொடுத்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் கேரள மாநிலம் நெய்யாற்றின் கரை பேருந்து நிலையத்தில் தனித்து விடப்பட்டிருந்த அந்த சிறுமியை கேரள காவல்துறையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். இதனையடுத்து கேரளாவுக்கு விரைந்த கன்னியாகுமரி காவல்துறையினர் அந்த சிறுமியை மீட்டு அழைத்து வந்தனர். காணாமல் போன தங்கள் குழந்தையை மீட்டுக் கொடுத்த வளர்ப்பு தாயான சரஸ்வதி காவல்துறைக்கு கண்ணீர் மல்க தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். 4 மணிக்குள்ளே நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவோமா, நீ 4 மணிக்கு வந்து புள்ள கூட்டிகிட்டு போமான்னு சொன்னாங்க. எல்லாரும் நல்லா தேடினாங்க. நைட்டெல்லாம் ஃபுல்லாக தேடினாங்க. எல்லாரும் போலீஸ்காரும் ஆட்டோ டிரைவர் எல்லோரும் ஃபுல்லாக தேடினாங்க. எஸ்பி சார் வந்தாங்க, டிஎஸ்பி சார் வந்தாங்க, கமிஷனர் சார் எல்லாரும், லேடிஸ் கான்ஸ்டேபிள் எல்லாருமே வந்தாங்க. தேர்தல்
தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி கோயில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் பழைய மரக்காணம் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோயில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துவதற்கு விண்ணப்பித்தபோது வளத்தி காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. இதை எதிர்த்து கேசவன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி குமரேஷ் பாபு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுத்ததாக விளக்கமளித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுத்த உத்தரவை ரத்து செய்தார். சட்டத்திற்கு உட்பட்டு கோயில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று வளத்தி காவல்துறையினருக்கு அவர் உத்தரவிட்டார். ஒகேனக்கல் வனப்பகுதியில் வசித்த குடும்பத்தினர் வெளியேற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக மனித உரிமை ஆர்வலர் குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வனப்பகுதிக்குட்பட்ட வேப்பமரத்து கொம்பு கிராமத்தில் 15க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் வனப்பகுதியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருப்பதாக கூறி கிருஷ்ணன் என்பவரின் வீட்டை வனத்துறையினரும் காவலர்களும் அகற்றினர். அப்போது பொதுமக்களுக்கும் வனத்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் 3 நபர்கள் காயமடைந்தனர். இந்த நிலையில் தமிழகம் புதுச்சேரி சமூக செயல்பாட்டு இயக்க மாநில முதன்மை அமைப்பாளர் ரங்கநாதன், தமிழக ஆதிவாசி கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் குணசேகரன் உள்ளிட்டோர் அடங்கிய மனித உரிமை ஆர்வலர் குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். சத்தியமங்கலத்திலிருந்து கடம்பூர் வழியே மாக்கம்பாளையத்துக்கு இயக்கப்படும் அரசு பேருந்துகள் முற்றிலும் சேதமடைந்த நிலையில் இருப்பதால் பயணிகள் அச்சத்துடன் பயணித்து வருகின்றனர். சத்தியமங்கலத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலை கிராமமான மாக்கம்பாளையத்துக்கு தினசரி 2 முறை அரசு பேருந்து இயக்கப்படுகிறது. தனியார் பேருந்து சேவைகள் எதுவும் இல்லை. கடம்பூர் மலை கிராம மக்கள் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக சத்தியமங்கலம் செல்வதற்காக அரசு பேருந்தில்தான் பயணிக்க வேண்டும். ஆனால் அந்த அரசு பேருந்தின் இருக்கை, கைப்பிடி, கம்பி, தரைத்தளம் மற்றும் மேற்கூரை என அனைத்துமே சேதமடைந்துள்ளது. இதனால் பொதுமக்களும் மாணவர்களும் அச்சத்துடனேயே பயணிக்கும் நிலை காணப்படுகிறது. வேக தடைகளில் ஏறி இறங்கும்போது முதியவர்களும் கர்ப்பிணிகளும் கடும் சிரமத்திற்கு உள்ளாவதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். ஓட்டுநரின் பார்வைக்கான பக்கவாட்டு கண்ணாடியும் இல்லை. இது பற்றி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மேலாளரிடம் கேட்டபோது பேருந்தை ஆய்வு செய்து சரி செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். பேஸ்புக் மூலம் லிங்க் அனுப்பி இந்தியா முழுவதும் 7.5 கோடி ரூபாயை சுருட்டிய வடமாநில கும்பலைச் சேர்ந்த நபரை ஆவடி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சென்னை மாங்காட்டை சேர்ந்த மனோரஞ்சன் குமார் மத்திய சுங்கவரி மற்றும் கலால் வாரியத்தில் பணியாற்றி வருகிறார். பேஸ்புக்கில் அவருக்கு வந்த ட்ரேடிங் தொடர்பான விளம்பரத்தில் லிங்க் ஒன்று இருந்துள்ளது. அதன் மூலம் செஸ் என்ற செயலியை பதிவிறக்கம் செய்த அவர் அதில் பங்குகளை வாங்க பணம் செலுத்தியுள்ளார். 39 லட்சம் ரூபாயை இழந்த பின்னரே தான் ஏமாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்த அவர் இது தொடர்பாக ஆவடி மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார். இதை விசாரித்த காவல்துறையினர் மோசடியில் ஈடுபட்டது குஜராத் கும்பல் என தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அம்மாநிலத்திற்கு விரைந்த தனிப்படை காவல்துறையினர் மோசடி கும்பலைச் சேர்ந்த பிரேம்ராமை கைது செய்தனர். அவரிடம் நடைபெற்ற விசாரணையில் அதே லிங்க் மூலம் இந்தியா முழுவதும் 44 பேரிடம் சுமார் 7.5 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. பிரேம்ராம் புழல் சிறையில் அடைக்கப்பட்ட சூழலில் மேலும் சிலரை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தொடர் கனமழையால் வெள்ளம் பெருக்கெடுத்ததில் அறுவடைக்கு தயாராக இருந்த நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. உசிலம்பட்டி அருகே செல்லம்பட்டி பகுதியில் கிணற்று பாசன முறையில் கோடை சாகுபடியாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெல் சாகுபடி செய்துள்ளனர். நெற்பயிர்கள் விளைந்து விரைவில் அறுவடைக்கு தயாராக உள்ள சூழலில் கடந்த 2 தினங்களாக உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. விண்ணக்குடி கிராமத்தில் உடைந்த பாலத்தை சரி செய்ய மனு கொடுத்தும் ஊராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கைகளும் எடுக்காததால் மழைநீர் செல்ல வழியில்லாமல் நெற்பயிருக்குள் சென்று சேதப்படுத்தியதாக விவசாயிகள் கூறுகிறார்கள். இதேபோன்று கல்கொண்டான்படி, கொடிக்குளம், ஜோதி மாணிக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் செல்ல வழியின்றி விவசாய நிலங்களின் வழியாக சென்று நெற்பயிர்களை அடித்துச் செல்லும் அவல நிலை நீடிக்கிறது என அவர்கள் வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள்.